சைட் அடிக்கிற? உன்னை விட 2 வருஷம் சீனியர், 3rd இயர் தெரியும்ல. அந்த மரியாதை இருக்கட்டும். 3rd இயரா? நீ காலேஜ்ல தான் 3rd இயர், நான் 8th 3rd இயர், 10th 3rd இயர், +2 3rd இயர். அதுக்கு அப்புறம் தான் இங்க 1st இயர். இங்க இருந்து அவங்களா விரட்டாம நான் போக மாட்டேன். இப்ப சொல்லு, சீனியர் யூ சீனியரா ஐ சீனியரா? சாரிண்ணா. அண்ணாவா? எது இந்த ஐயராத்துல சொல்வாளே, வாங்கோ அண்ணா போங்கோ அண்ணா காப்பி சாப்பிடுங்கோ அண்ணான்னு, அந்த அண்ணா தானே? நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், நேக்கு புரிந்துடுதோ. எதுவா இருந்தாலும் என் தோப்பனார்ட்ட பேசிக்கோங்க. என்னால இப்போதைக்கு முடியாது, எனக்கு படிப்பு முக்கியம். நீ படிச்ச உருப்பிட்ட மாதிரி தான். நல்ல சகுனம். இதே மூடில் கிளாஸுக்கு போயிட வேண்டியதான். கிளாஸ் இந்த பக்கம்ல. பஸ் இங்கே உட்காருங்க பஸ். இங்க என்ன கரகாட்டமா நடக்க போகுது? முன்னாடி உட்காந்து ஆண்டு பாக்குறதுக்கு பாய மூட சட்டி மண்டையா வராம பாரு படிக்கிற புள்ள. எப்படி சொல்ற? கண்ணாடி போட்டுருக்கான்ல. பஸ் இங்க உட்காருங்க. யாரு இவங்க? இவங்கள பார்த்தா படிக்கிற மூஞ்சி மாதிரி தெரியலையே. பஸ் ஸ்டாண்டில் இஞ்சி மரப்பேன் விற்கிறவ மாதிரியே இருக்காங்களே. வணக்கம் பஸ். ஹாய். சித்தனாதானா? இல்லை, அருணாச்சலம். நான் விபூதியை கேட்டேன். நான் பேரை சொன்னேன். ஏதாவது கேள்விகள் கேட்டா? கேள்வி கேள்வி என் பக்கம் வந்தா நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிருவீங்கல்ல? சரிதான். ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? சொல்லக்கூடாது. அதான் ஏன்? தெரியாது பாஸ். தெரியாதா? தெரியாதா நெடில்ல, தெரியாது குரில். இந்த நெடில் குரிலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்புறம் கண்ணாடி போட்டிருக்கீங்க. கண்ணாடி போட்டவன்லாம் அறிவாளியா? இப்போ கண்ணாடி போட்ட ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸுக்கு வர்றாருன்னு வைங்க, அதுக்காக அவர் அறிவாளின்னு நினச்சிருவீங்களா? அது மட்டும் டேய், தினமும் காலையில் பூண்டு 2 பல்லு எடுத்துக்க. கேஸுக்கு நல்லதா? இல்லை, கிளாஸுக்கு நல்லது. மூக்கு நீ ஏன்டா பிடிக்கிற? நாத்தத்துக்கு பிறந்தவனே, எந்திரிச்சு வெளியில போடா. பாஸ் பாஸ் நம்மளை கொல்ல பார்க்குறேன் பாஸ். குட் மார்னிங் சார். உட்காருங்க உட்காருங்க. நீங்கள் 3 பேர் எந்திரிங்க. இதுக்கு தான் முன்னாடி உட்காரக்கூடாதுன்றது. பாடம் நடத்தாமல் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு பார்த்தீங்களா? பின்னாடி இருக்க அந்த 3 பேர் எந்திரிங்க. பாஸ் நம்மள எதுக்கு கூப்பிட்றாரு? பேர் ஈர் கேட்கவா இருக்கும். அதான் ஈஸியாச்சே சார். மை நேம் இஸ் சோனா மீனா ஆனா அருணாச்சலம். அப்படியா? எஸ். நீங்கள் 3 பேர் முன்னாடி வாங்க, நீங்கள் 3 பேர் பின்னாடி போங்க. பாஸ் நம்மள முன்னாடி வர சொல்கிறாரு. கொஞ்சம் மூடிட்டுறேன். என்னது ரொம்ப ஹார்டாக பேசுகிறாங்க? கராட்டம் பார்க்க போற போல. போ போ. வந்து வாயிலேயே குத்துறேன். ஏங்க சார், நாளைக்கு எங்களை இதே மாதிரி மாற்றி உட்கார வச்சிருவீங்களா சார்? 3 வருஷம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மொதல் பெஞ்ச் தான். 3 வருஷமா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ஈக்குவேஷனை எழுதி போடுறேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. டெஃபினேஷனை அப்புறம் சொல்கிறேன். வேதியியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் உயிரியல் எடுக்காமல் விட மாட்டார். சார். ஏனே லேட்டு? பஸ் லேட்ரி. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்க. கொஞ்சம் மெதுவா பாஸ். நீங்க மனசுக்குள்ள பேசுறது வெளியே கேக்குது. பாஸ் உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சு? காதும் கேட்காது போல. செவிடு செவிடு. இது கேட்டுச்சு. ரெஸ்பெக்ட் முக்கியம். அங்க பாருங்க.
ஏண்டா ஒரு டீ குடிக்க எவ்வளோ தூரம்டா கூப்பிட்டு வருவேன் வா. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஊரையும் காணும் பேரையும் காணும். ஏய் இருங்க இவரை கேட்போம். ஐயா பூலாங்குறிச்சிக்குன்னு எவ்வளோ தூரம் இருக்கு? அதுக்கு இன்னும் கொள்ள தூரம் நடக்கணும்ப்பா. கொஞ்சம் பார்த்து சொல்றது. பார்த்து தான் சொல்கிறா போயா. அதான் நல்லா பார்த்து சொல்லிட்டார்ல, பொத்திட்டு வாடா. ஏய் அவர் மைல்கல்ல பார்த்து சொன்னாரா? அப்படியா சொன்னாரு? அப்படிதான் சொன்னாரு. அப்படின்னா தப்பு இல்லை. ஆனால் ஒன்றும் மாப்பிள்ள, இந்த ஊருக்குள்ள எவங்கிட்ட வாயை கொடுக்க கூட நம்ம சமூகம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுட்டான். என்ன மாப்பிள்ள? என்னடா மாறா ஜல்லிக்கட்டு மாறா. இருடா. சொந்தா போச்சுடா, வேற வழி தெரியல. அதான் வந்ததுக்கு ஒரு வேட்டி மிச்சம்னு உருவிட்டேன். வச்சுக்க. இதெல்லாம் கலக்கிட்டடா. விடுறா. ஜல்லிக்கட்டுல எத்தனையோ வேட்டி உரி இருக்கும், அதுல இதுவும் ஒண்ணு. டேய் நான் சொல்ல சாதாரண ஆள் இல்லடா. வாடா. சொல்ல கேட்காம இங்கே எங்கடா கூட்டு வர? சாமி கும்பிடுத்தாண்டா. டைம் ஆச்சுடா, படம் போட்டுருவாங்க. டேய் இன்னைக்கு சனி பிரதோஷம்டா, மறந்தே போச்சு. நான் கோயிலுக்கு வந்தேனா இல்லையான்னு எங்க அப்பச்சி ஐயர்கிட்ட கேட்பாரு. அதுக்கு 2 நிமிஷம் சாமி கிட்ட ஒரு அட்டன்ஸை போட்டு அப்புறம் போயிடலாம். ஆத்திரத்துக்கு அப்படியே கழுத்தை பிடிச்சு கொல்லணும். மாப்பிள, நீ எது செஞ்சாலுமே எனக்கு நல்லதுதான்டா நடக்குது. நடக்கும், ஏன்னா இது அப்படி ஒரு சக்தியான தெய்வம் தெரியுமா. வா முதல்ல விநாயகரை கும்பிடுவோம். விநாயகப்பா ஆண்டவனே இறைவனே, ஓம் சுக்லாம் பரதம் விஷ்ணு சதுர்பூஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தியே விநாயகா விநாயகா விநாயகா. டேய் சாமியை கும்பிடுறான். ஐயா கணபதியே, சன்னா பரமசிவம், பிரதர் ஆஃப் சுப்பிரமணிய, பேச்சுலர் கார்டு கணபதியே, கண்டிருந்து பாறையா, நல்ல வழிய காட்டையா, ஆண்டவனே முழு முதல் கடவுளே, ஆண்டவனே விநாயகா, எல்லாத்துக்கும் நல்லபடியா சோத்தை கொடுப்பா, இவனுக்கு நல்லபடியா புத்திய கொடுப்பா. உண்மைத்தான் சொல்றான். ஓய் எங்க போயிட்டேன்? வந்துட்டானா? நான் போறேன். மீனாட்சி ஓடாத, நில்லு. ஏய் நாளைக்கு அறிவு கட்ட மடையா. டேய் என்னடா நடக்குதுங்க? பார்த்தா தெரியல. லவ்வா நெடில் இல்ல, லவ் குரில். டேய் அவங்க அப்பையும் பெரிய பெரிய கொலகார பல்கடா. இந்த விஷயம் காது கெட்டுச்சு, கண்ணந்தரமா விட்டு உப்பு கண்ணம் போட்டுறாங்க. என்ன விடு மாப்ள, நான் ஒருத்தன் கூட இருக்கப்ப உன் மேல வேணா கை வச்சிருவானா? நீ ஒருத்தர் இருக்கனால என் மேல கை வைப்பாங்க. என்னடா மாப்ள சொல்ற? என்ன நோண்டா மாப்ள? ஒண்ணு வேண்டாம், போதுமாடா சாமி. ஒட்டு வேணா உறவு வேண்டாம், ஆளை விடு. பிரச்சனைய கூடவே வச்சிருக்காங்க. படம் போட்டுருவாங்க. என் படத்துக்கு மாலை போட்டுருவாங்க. அண்ணன் அருணாச்சலா, யார் படத்துக்கு மாலை போடணும் சொல்லு, போட்டுருவான். வேற ஒன்னாவது பிரச்சனை பண்றானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே.
என்னப்பா ஏதோ படம் மாலண்ணிய ஐயோ அது வட மாலண்ணே. ஆஞ்சநேயருக்கா? ஆமாங்கண்ணே. சாத்து சாத்து. சரிங்கண்ணே. வாய கடுமையான விரோதத்துல இருப்பேன் போல தெரியுதுடா. அது அப்பச்சி மாதிரி இருக்கு. சாத்து சாத்துன்னு நம்மளை சாத்தாம விட்டாங்களே, தப்பிச்சோம். சீக்கிரம் கொடுங்க சார். ஆன்சர்ல முட்டிக்கிட்டு நிக்குது. மறந்துட போகுது அப்புறம். என்னடா அது, கொஸ்டின் பேப்பர் மாட்டி விட்டாங்களா? இன்னைக்கு எழுதினாப்புலதான். பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து எழுதிட வேண்டியதுதான். விளங்காத பைய, பின்னாடியும் விடுறேன் முன்னாடியும் விடுறேன். ஆகா, எழுதி தள்ளுறான்டா. இவங்கிட்ட வாங்கிட வேண்டியதுதான். திட்டுவான், பேப்பரை கொஞ்சம் குறா ப்ளீஸ்டா. கண்டுக்கிற மாட்டேங்கிறேன். சார் போச்சுடா. என்னப்பா? ஒரு அடிஷனல் பேப்பர் சார். சாப்பாடி அவனே எழுதி குடிப்பான் போல. எதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ராத்திரி பூரா படிச்சுட்டு பரிச்சை எழுதுறப்ப தூங்குது பாரு கரிமுட்டை. யாரும் விட்டடிக்காதீங்க, மாட்டினா 3 வருஷம். நல்லா இருப்படா. காலத்துக்கு இவனை மறக்கக்கூடாது. பேனாவுக்கு வேலை இல்லை, அப்படியே மடிச்சு கொடுத்துட வேண்டியதே. அருணாச்சலம், நேற்று பிரதோஷம் சொல்லி மறுபடியும் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச போல. என்னடா முழிக்கிற? அவன் தான்டா சையது. ஏண்டா ஏற்கனவே வாங்கினது பத்தாதா? மீனாட்சி உன்னால தான்டா எனக்கு கிடைக்காம போனா. எனக்கு துரோகம் பண்ணி எனக்கு காலேஜ் விட்டு அனுப்பிட்டு பொறுப்பா நீ உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கியா? அதுவும் அடுத்தவன் பேப்பரை வாங்கி. வெளியே வாடி, உன் விரலை வெட்டுறேன். கடைசியா ஒண்ணுடா, இனிமே நான் அவனுங்க கூட உன்னை சேர்த்து வச்சு பார்த்தேன். அவனை அன்னைக்கு பிரதோஷமா இருந்தாலும் உனக்கு யம கண்டதான்டா. அத்தா, நீ எழுதிட்டிய அது என்ன இவ்வளவு சீக்கிரம் பேப்பர் கொடுக்குற? சரியா படிக்கலையா? படிச்சிட்டேன் சார், நான் கிளம்புறேன். கொஸ்டின் பேப்பரை படிச்சிருப்பான் போல. அம்மாடி, இதோட படிப்பை முடிச்சுக்கிற வேண்டியதான். என்ன மாப்பிள, நல்லா எழுதிட்டா போல. செந்தமா, சரி விடு, 1-2 குறைஞ்சா கூட பரவாயில்ல, அடுத்த செமஸ்டர் எழுதிக்கலாம் வா. அப்புறம் நம்ம ரோட்டு பெருமாள் கோயிலில் விசேஷமாமே, சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு சொன்னாலா? கில்லாடிடா மாப்பிள நீ. சரி வா, போய் சாமி கும்பிட்டு வரலாம். செருப்பால் அடிப்பேன். பார்த்தேல, கருப்பு சட்டை. என்ன சபரிமலைக்கா மாப்பிள? வெங்காயம் பெரியார் கட்சியில் சேர்ந்துட்டேன்டா. உன் சவகாசம் வேணாம்ட்டு. கோயிலுக்கு போறேன் கண்டவன்ட்டு அடி வாங்குறத விட கோயிலுக்கு போகாம எங்க அப்பிச்சுக்கிட்டு அடி வாங்குறது எவ்வளவு மேலுடா. சாமி ஆள விடுறா. கடவுளே இல்ல, கடவுளே கற்பித்தவன் முட்டாள். ஏய் மாப்பிள, உன்னையெல்லாம் கோயிலுக்கு கூட்டு போறவே அதை விட முட்டாள்றா. என்னடா இப்படி சொல்லிட்ட? இன்னும் நான் சொல்லவே இல்லை. சொல்ல ஆரம்பிச்சேன்னா நாண்டுகிட்டு செத்து போயிருவேன். அருணாச்சலம், நான் அருணாச்சலம் இல்ல. வேற எப்படா கூப்பிடுறது? நீ கூப்பிடவே வேண்டாம். நியாயத்துக்கு இப்படி ஒரு ஆத்திகன் நம்மளால நாத்திகன் ஆயிட்டானே. ஐயோ பாவம்.